கடலூரில் வாழ்ந்திட்ட வள்ளல் போதாது உணர்ந்த மாதவச் செல்வர் ஜீவாத்மமே சொல்லும் நெறி என்று போதித்த சொற்கள் ஆண்மனையே ஒருமைப்பாட்டை வலியுறுத்தி அணுகுவர் சோதி வழிபாட்டு சுந்தரன் கற்பிற்குற்ற வள்ளல் நம் வள்ளலுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம். அடுத்து என் தொடக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. ஜீவகாருண்யம் தான் கடவுள் வழிபாடு என்று உலக வரலாற்றில் நமக்கு சொல்லுவர் வள்ளலார் ஒருவர் மட்டும்தான். ஜீவகாருண்யம் என்றால் உயிரிறக்கம். வள்ளலாரால் ஜீவகாருண்யம் என்பது எல்லா உயிர்களிடமும் எத்தனை பேரும் இல்லாமல் அன்பு, தயவு, இரக்கம், கருணை, நேயம், உருக்கம் காட்டுவதே ஆகும். அவன் நெச்சக்கடலில் இருந்துள்ள என்று கந்தர் அனுமதியை தொடங்கினார் அருளகிறார்கள். கல்லேன் மைய ஒரு காலத்தில் உருவும் என் கல்லென்றும் உருவவில்லை என பாடுவார் தாய்மானவர். கருணை சுரக்கும் உள்ளம் கடவுள் வாழும் உள்ளம். அதனால்தான் வள்ளல் பெருமானார் அற்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே ஆனான் வேண்டுதல் கேட்டு அருள்புரிதல் வேண்டும், அதுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார். திருவருட்பா வசனபாகத்தில் ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இம்சை, எளிமை, கொலை, பயம் போன்றவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்ட போதும் கேட்ட போதும் இவ்வாறு உண்டாகும் என்று தெரிந்த போதும் ஆன்ம உருக்கம் உண்டாகும். அந்த ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்ததே ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று வள்ளலார் தெரிவிக்கிறார். ஜீவகாருண்யம் தான் கடவுள் வழிபாடு என்பது வள்ளலாருடைய முக்கிய கொள்கை. இறைவன் அருளை எப்படி பெற முடியும்? ஜீவகாருண்யத்தால் மட்டுமே பெற முடியும். ஞானம், யோகம், ஜபம், தியானம் போன்றவைகளால் நிச்சயமாக இறைவன் அருளை பெற முடியாது என்பதுதான் வள்ளலாருக்கு சன்மார்க்கம். இதனை பாடலில் தெளிவுபடுத்துகிறார். கங்கையிலே காவிரியிலே 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில்கள் காட்டை சுற்றி வெங்கொழிய பலனோக்கு ஏற்றுடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமில்லா வேதியத்தை பணமள்ளி தந்து பசுவதனை புசித்து அதன் கழிவு உண்டு தங்கள் உயிர் மோட்சத்தை அடைவதற்கே தயவில்லார் சத்தியமாய் முக்தி அடைய மாட்டார் என்று வள்ளலார் தெரிவிக்கிறார். முக்திக்கும் சித்திக்கும் முதற்படி ஜீவகாருண்யம். கண்ணகி காய்ச்சலமுடன் பிறந்தால், கர்ணன் பம்சுண்டலத்தோடு பிறந்தான், சீதை சிவதனுசுடன் பிறந்தால், சந்திரமதி மங்கள நாடுடன் பிறந்தாள். ஆனால் நம் வள்ளலாரோ கருணையோடு பிறந்தார். அதனால்தான் நாம் எல்லாம் ஓடி ஓடி பாடி பாடி நாடி நாடி தேடி தேடி பார்ப்பதற்கு அடைகின்ற ஆண்டவர் வள்ளலாரை மட்டும் தேடுவதற்கு காரணம் ஜீவகாருண்யமே. கண் இல்லாதவனுக்கு பாதை தெரியாது, கருணை இல்லாதவனுக்கு கடவுள் தெரியாது. அதனால்தான் இங்கே கருணை இயற்கையில் உள்ளன, அங்கே விளங்கி அதுபோல் சிவமே என்று வள்ளலார் அகவழி பாடுகிறார். பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்வதே பரஜீவகாருண்யம். பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் தவிர மற்றவைகளால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்வதே அபரஜீவகாருண்யம். பசித்தோரும் பார் என்ற பட்டினத்தார் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்கிற மனிதர்களை பயத்தோடு கூட இந்த தேகத்தை வைத்திருக்கலாம், ஆனால் ஒரு பசியோடு வைத்திருக்க கூடாது என்பார் வள்ளலார். பசி என்னும் ஒரு பெரும் பாவி பயல என்பார் வள்ளலார். அன்பின் வழிவாய் வாழ்ந்த வள்ளலார் பசிப்பிடியை உயிர்களிடமிருந்து நீக்குவதற்கு பெரிதும் முயன்றார். பசியினால் வருந்துகிறவர்கள் இந்த தேசத்தவரானும், இந்த சமயத்தவரானும், இந்த சாதியவரானும், இந்த செய்தி உடையவரானும் அவர்கள் தேச ஒழுக்கம், சமய ஒழுக்கம், சாதி ஒழுக்கம், செய்தி ஒழுக்கம் இவையானங்களை விசாரிக்காமல் அவர்கள் பசியை நிவர்த்தி செய்வதே பரஜீவகாருண்யம். பசி நிவர்த்தி செய்வதே பரஜீவகாருண்யம் என்பதுதான் வள்ளலாரது இன்னொரு முக்கியமான கொள்கை. பசி தவிர்த்தலே பரம புண்ணியம். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. பசிப்பிணியை போக்க வள்ளலார் கடலூரில் கண்டதுதான் தர்மசாலை. பசி என்று வந்தவனுக்கு புசி என்று உணவு தந்தவனை பரமனும் பணிவானடா கணித்து பக்கத்தில் வருவானடா என்ற கவியரசு கண்ணதாசன். நாம் ஏழை வயிற்றை முன்னர் நிரப்புவோம், இறைவன் முன்னிலை பின்னர் நிரப்புவோம். கொல்லான் கொலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் கொள்ளும். கொல்லான் கொலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் கொள்ளும். வள்ளலாரும் கொல்லானையே குருவரும் நேரி என்கிறார். நம் தலைவராகிய அற்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைவதற்கு அவருடைய கோட்டை கதவை திறக்க வேண்டும். கோட்டை
ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யமே மோட்சத்தின் திறவுகோல். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்று சொல்லி வாய்ப்பிடித்து வைத்து நன்றி பாராட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா உயிர்களும் முற்று வாழ்க, வள்ளல் மலரில் வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. என் பெயர் நான் கார்த்திகேயன். நான் ராமகிருஷ்ணா வித்யாபவன் சிபிஎஸ்இ பள்ளியிலே பயின்று வருகிறேன். நான் 7ஆம் வகுப்பு. நான் 1300